நகரத்தின் மிகவும் பரபரப்பான பாதையோரத்தில் தலை நிமிர்ந்து நிற்கும் கல்ஃப் டவர்ஸின் பென்ட்ஹவுஸ் மாடியில் அமர்ந்து ஜாசிம் வெளியே பார்த்தான். கீழே வாகனங்களின் நீண்ட வரிசை ஒரு ஆறு போல பாய்ந்து சென்றது. அவற்றின் வேகமான ஒலியும் நகரத்தின் இரைச்சல்களும் அவனை தொந்தரவு செய்யவில்லை. கனமான கண்ணாடி ஜன்னல்கள் அந்த ஒலிகளை எல்லாம் வெளியே நிறுத்தி உள்ளே செல்வத்தின் அமைதி தேங்கி நின்றது. ஜாசிம் அப்துல் கரீம் பிரபல தொழிலதிபர் அப்துல் கரீமின் ஒரே மகன். பிறப்பு முதல் தங்கக்கரண்டியில் உணவு உண்டு வளர்ந்தவன். அவன் விரல் நுனியில் உலகம் காத்திருந்தது. புதிய மாடல் ஸ்போர்ட்ஸ் கார்கள் அவனது கேரேஜில் புழுதி படிந்து கிடந்தன. உலகின் மிக விலையுயர்ந்த பிராண்டுகள் அவனது அலமாரிகளை அலங்கரித்தன. அவனது ஒரு வார்த்தைக்காக எதையும் செய்ய தயங்காத நண்பர்கள் எப்போதும் அவனைச் சுற்றியிருந்தனர். ஆனால் அந்த நண்பர்களின் சிரிப்புகளுக்கு பின்னால், அவர்களின் அன்பு வெளிப்பாடுகளுக்கு பின்னால் தன் தந்தையின் பணத்தின் பிரகாசம் இருப்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த உணர்வு அவனை பலமுறை சலிப்படையச் செய்திருந்தது. வெளியே சிரிக்கும்போதும் விருந்துகளில் உற்சாகமாக இருக்கும்போதும் அவன் உள்ளத்தில் ஒரு வெறுமை பரவி இருந்தது. யாருக்கும் வேண்டாதவனின் தனிமை. அவனது தந்தை அப்துல் கரீம் ஒரு வணிக பேரரசின் அதிபனாக இருந்தார். மகனுக்காக அவர் எதையும் குறைத்து வைக்கவில்லை. பணத்தை ஆறு போல அவனுக்காக பாய்ச்சினார். ஆனால் பணத்திற்கு அப்பால் ஒரு தந்தையின் அன்போ பாசமோ கொடுக்க அவர் மறந்துவிட்டார், அல்லது அதைச் செய்ய அவருக்கு தெரியவில்லை. அவர்களுக்கிடையேயான உரையாடல்கள் எப்போதும் வணிகத்திலும் பணத்திலும் முடிந்து நின்றன. புதிய திட்டம் எப்படி இருக்கிறது? பங்குச் சந்தை இன்று சரிந்துவிட்டதே. இத்தகைய கேள்விகளுக்கு அப்பால், மகனே உனக்கு நலமா என்ற ஒரு கேள்வியை அவன் கேட்டு ஆண்டுகள் ஆகியிருந்தன. அவனது தாய் ஆமினா ஒரு எளியவளாக இருந்தார். மகனின் பயணம் சரியில்லை என்று அவருக்கு தெரிந்திருந்தது. அவனது கண்களில் இருந்த வெறுமையை வலியுடன் அவர் உணர்ந்திருந்தார். பலமுறை அறிவுரை கூற முயன்றாலும் கணவனும் மகனும் உள்ள உலகத்தின் முன் அவரது குரல் மெலிந்து போனது. அவரது கண்ணீர் தொழுகை பாயில் விழுந்து உருகியது. அன்றும் வழக்கம் போல ஒரு இரவு. நகரத்தின் மிக விலையுயர்ந்த கிளப்பின் மங்கிய வெளிச்சத்தில் இசைக்காதை பிளக்கும் வகையில் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஜாசிமும் அவனது நண்பர்களும் மதுவின் போதையில் ஆடி திமிர்ந்து கொண்டிருந்தனர். ஜாசிம் முன்னிடம் பணம் இருந்தால் எதையும் பெறலாம். ஆனால் சில பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நண்பன் ரியாஸ் போதையின் உற்சாகத்தில் சொன்னான். ஜாசிமின் ஆண்மை பெருமை எழுந்தது. அவன் கண்ணாடியிலிருந்த மதுவை ஒரே மடக்கில் குடித்து முடித்தான். இந்த உலகில் பணம் கொடுத்தால் கிடைக்காதது எதுவுமில்லை ரியாஸ். பெண்ணாக இருந்தாலும் பதவியாக இருந்தாலும், அவன் பெருமையுடன் சொன்னான். பிறகு ஒரு பந்தயம். ரியாஸ் சிரித்தான். இந்த நகரத்தின் மிக அழகான ஒரு பெண்ணை ஒரு இரவுக்கு உன்னால் பெற முடியுமா? சுற்றியிருந்தவர்கள் ஆரவாரித்தனர். ஜாசிமின் கண்கள் குறுகின. அந்த சவால் அவனை மேலும் போதை ஏற்றியது. வெறும் அழகியே அல்ல, யாரும் தொட தயங்கும் ஆத்மாபிமானமுள்ள ஒரு பெண்ணை நானே கொண்டு வருவேன். இந்த வரும் வெள்ளிக்கிழமை என் பென்ட்ஹவுஸில். நீ தோற்றால் உனது புதிய BMW கார் எனக்கு. பந்தயம் உறுதியானது. அந்த நொடியிலிருந்து ஜாசிமின் எண்ணங்கள் அதை பற்றியே இருந்தன. பணம் கொடுத்தால் யாரையும் பெற முடியும். ஆனால் ரியாஸை தோற்கடிக்க சாதாரண வெற்றி போதாது. அவனுக்கு ஒரு இறை வேண்டும். நிர்பந்தத்தால் மட்டுமே வளையும், ஆனால் உள்ளே தீப்பொறி உள்ள ஒரு பெண். விசாரணைகளுக்கு முடிவில் ஒரு இடைத்தரகன் மூலம் அவன் அந்த எண்ணை அடைந்தான், சஃபியா. அந்த பெயரை கேட்டவுடன் அவன் உதட்டில் ஒரு மர்மமான புன்னகை பூத்தது. பந்தயத்தை வெல்ல தேவையான நகர்வுகளை அவன் தொடங்கினான். அந்த தொலைபேசி அழைப்புக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருப்பதையோ, அவளது கண்ணீருக்கு மதிப்பு இருப்பதையோ அவன் நினைக்கவில்லை. அவள் அவனது பெருமையை தீர்க்க ஒரு கருவி மட்டுமே. நகரத்தின் பிரகாசமான விளக்குகள் அணையத் தொடங்கும் ஒரு இடத்தில், நாற்றமடிக்கும் கழிவுநீர் தேங்கி நிற்கும் ஒரு குறுகிய பாதை, முடிவடையும் இடம் ஒரு குடிசை பகுதி. அங்கு ஒன்றின் மேல் ஒன்றாக கட்டப்பட்ட பூட்டப்படாத வீடுகளில் ஒன்றில் சஃபியாவின் உலகம் ஒடுங்கியிருந்தது. கசியும் கூரையும் ஈரம் பரவிய சுவர்களும் உள்ள அந்த ஒற்றை அறை வீட்டில் அவள் தனியாக இல்லை. மூச்சுத் திணறல் நோயால் எழுந்து நிற்கக்கூட முடியாத தாயும், பக்கத்து வீட்டு குழந்தைகளின் பழைய புத்தகங்களை பார்த்து படிக்கும் தங்கை ஃபாத்திமாவும் அந்த உலகின் உறுப்பினர்களாக இருந்தனர். சஃபியாவின் கணவர் ரஷீத் ஒரு கட்டுமான தொழிலாளியாக இருந்தார். அன்பான மனிதர். ஆனால் ஒரு வருடம் முன்பு பணியிடத்தில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் எல்லாம் முடிந்து போனது.
இழப்பீடாக கிடைத்த சொற்ப பணம் தாயின் சிகிச்சைக்கும் கடன்களை அடைக்கவும் போதவில்லை. பின்னர் வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருந்தது. பல வீடுகளில் அவள் வேலைக்குச் சென்றாள். சில இடங்களில் சொற்ப ஊதியம், மற்ற சில இடங்களில் வீட்டு உரிமையாளரின் முறைகேடான பார்வைகள். ஆத்மாபிமானத்தை அடகு வைத்து எங்கும் நிற்க அவள் தயாராக இல்லை. நாட்கள் கடந்து செல்ல செல்ல விஷயங்கள் மோசமாகிக் கொண்டே போயின. அம்மாவின் மருந்துகள் தடைப்பட்டன. இருமல் அதிகமாகியது. ஃபாத்திமாவின் பள்ளி கட்டணத்தை செலுத்த முடியவில்லை. மளிகை கடையில் கடன் குவிந்தது. இறுதியாக கடைக்காரர் பொருட்கள் கொடுப்பதை நிறுத்திவிட்டார். வீட்டில் அடுப்பு புகைய விடாமல் 2 நாட்களாகியிருந்தன. பசியை பொறுத்து கொள்ளலாம், ஆனால் அம்மாவின் வலியோடு கூடிய இருமலையும் தங்கையின் வாடிய முகத்தையும் பார்க்க சபியாவால் முடியவில்லை. அன்று ஒரு மாலை வேளையில் அக்கம்பக்கத்து ருக்கியாதான் ஒரு வழியைச் சொன்னாள். சபியா, இப்படி கண்ணீர் வடித்து உட்கார்ந்தால் எதுவும் நடக்காது. உன்னுடைய இந்த அழகை வைத்து எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்கலாம். ஒரு இரவு, அவ்வளவுதான். நல்ல பணக்காரர்கள். உன் அம்மாவின் சிகிச்சையும் தங்கையின் படிப்பும் சுமூகமாக நடக்கும். முதலில் கேட்டபோது சபியாவின் முகத்தில் அரைந்தது போலிருந்தது. சீ, நிறுத்து, நான் ரஷீதின் மனைவி என்று கோபத்துடன் கூறினாள். ருக்கியா இகழ்ச்சியுடன் சிரித்தாள். ரஷீத் இப்போது கல்லறையில் இருக்கிறான். உயிரோடு இருப்பவர்களை பார். உன் அம்மாவும் தங்கையும் பசியால் இறக்க வேண்டுமா? ஆணவத்தால் பசி தீராது அம்மா. அந்த வார்த்தைகள் விஷம் போல அவள் இதயத்தில் பரவின. அன்று இரவு பசியால் அழுது தூங்கிவிட்ட பாத்திமாவின் முகத்தை பார்த்து படுத்திருந்த போது ருக்கியாவின் வார்த்தைகள் சபியாவின் மனதில் ஒலித்துக் கொண்டிருந்தன. அம்மாவின் இருமல் சத்தம் அவளது முடிவை உறுதிப்படுத்தியது. மறுநாள் நடுங்கும் கைகளுடன் அவள் ருக்கியாவை அணுகினாள். ஜாஸ்மினின் தொலைபேசி அழைப்பு வந்தபோது அவளால் எதுவும் மறுத்து பேச முடியவில்லை. மனதில் இறந்து போன ரஷீதிடமும் கடவுளிடமும் மன்னிப்பு கேட்டாள். கசங்கி இருந்தாலும் சுத்தமான சுடிதார் அணிந்து பாத்திமாவிடம், அம்மா, ஒரு வேலைக்கு போகிறேன், நாளை திரும்பி வருவேன் என்று பொய் சொல்லிவிட்டு அந்த ஒற்றையறை வீட்டின் படியை இறங்கும்போது அவளது ஒவ்வொரு அடியும் நரகத்தை நோக்கியே இருந்தது. கல்ஃப்டவஸின் முன் ஆட்டோவிலிருந்து இறங்கும்போது சபியாவின் கால்கள் நடுங்கின. பிரம்மாண்டமான கட்டிடத்தை தலை நிமிர்ந்து பார்த்தபோது அவளுக்கு தலை சுற்றுவது போலிருந்தது. பாதுகாவலரின் விசாரணையையும் லிஃப்டில் தனிமையான பயணத்தையும் கடந்து 12ஆம் மாடியில் உள்ள அந்த பிளாட்டின் கதவுக்கு முன் வந்தபோது அவள் இதயம் படபடவென அடித்தது. தகவல் தெரிவித்தபடி கதவை திறந்த ஜாஸ்மினை பார்த்தபோது அவள் பயத்துடன் தலையை கவிழ்ந்தாள். அவனது கண்களில் இருந்த ஆணவமும் இகழ்ச்சியும் அவளால் பார்க்க முடிந்தது. உள்ளே வா என்று அவனது கம்பீரமான குரல். உள்ளே இருந்த ஆடம்பரத்தைக் கண்டு அவள் கண்கள் பிரமித்தன. தரையில் விரிக்கப்பட்டிருந்த தடித்த கம்பளம், சுவரில் தொங்கவிடப்பட்ட விலையுயர்ந்த ஓவியங்கள், பெரிய சோஃபாக்கள். இதுதான் வாழும் உலகம் இல்லை என்று அவளுக்கு தோன்றியது. உட்கார வேண்டாம், அங்கேயே நில் என்றான் அவன். எவ்வளவு வேண்டும்? அந்த கேள்வி ஒரு சாட்டையடி போல அவள் ஆன்மாவில் பதிந்தது. அவள் பற்களை இறுக்கினாள். என்னுடைய கதியின்மைதான் என்னை இங்கே கொண்டு வந்தது. விலை பேசி விற்கும் பொருள் நான் இல்லை. அவளது பதில் அவனுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. வழக்கமாக வருபவர்கள் பணத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். ஆனால் இவளது கண்களில் பயத்துடன் ஒரு தீப்பொறியும் இருந்தது. அது அவனது ஆணவத்தை மேலும் தூண்டியது. ஓஹோ, அப்படியா? பேச்சு வேறு இருக்கிறதே. கதியின்மை என்றால் பின்னே ஏன் இந்த நாடகம் என்று அவள் அருகில் நடந்து சென்று கேட்டான். அவனது உடலில் இருந்து வந்த விலையுயர்ந்த வாசனை திரவியத்தின் மனம் அவளை மூச்சு திணற வைத்தது. அவன் அவளது தோளை பிடிக்க கையை உயர்த்திய போது உலகம் முழுவதும் சுழல்வது போல சபியாவுக்கு தோன்றியது. நாட்களாக தொடர்ந்த பசியும் மன அழுத்தமும் அவள் உடலை தளர வைத்திருந்தன. கண்முன் இருள் பரவியது. அடுத்த நொடியில் அவள் மயங்கி விழுந்து அவனது கைகளில் சரிந்தாள். மயங்கி விழுந்த அவள் உடலின் பாரம் ஜாஸ்மினை ஒரு நொடி திகைப்படைய செய்தது. முதலில் கோபமே வந்தது, தனது திட்டங்களை கெடுத்ததற்காக. என்ன இது? புதிய தந்திரமா என்று கடுமையாக கேட்டு அவளை சோஃபாவில் அமர வைத்தான். அவளது முகம் வெளுத்து வாடியிருந்தது. உதடுகள் வறண்டு போயிருந்தன. கோபத்தில் அவளது முகத்தில் தண்ணீர் தெளித்தான். அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். என்ன ஆயிற்று உனக்கு என்று பொறுமையின்றி கேட்டான். தண்ணீர் என்று பலவீனமான குரலில் கெஞ்சினாள். அவன் சமையலறைக்குச் சென்று ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து வந்தான். நடுங்கும் கைகளுடன் அதை வாங்கி ஆவேசமாக குடித்தாள். இப்போது சொல், என்ன ஆயிற்று? மன்னிக்கவும். அவள் கண்கள் கலங்கின. 2 நாட்களாக எதுவும் சாப்பிடவில்லை. பசியை தாங்க முடியவில்லை. அந்த வார்த்தைகள் இடிமின்னல் போல ஜாஸ்மினின் இதயத்தில் பதிந்தன. பசி. ஒரு நொடி அவன் உறைந்து நின்றான். அவளை பார்த்து பின்னர் அந்த அறையைச் சுற்றி கண்களை ஓட்டினான். இதை வைத்து வழி சொல். நான் அவளை துன்புறுத்த அல்ல, ஒரு உதவி செய்ய வந்திருக்கிறேன்.
பணத்தை பார்த்தவுடன் பாபுவின் மனநிலை மாறியது. அவன் ஒரு காகிதத்தில் முகவரியை எழுதி ஜாஸ்மினுக்கு கொடுத்தான். பேருந்து நிலையத்தின் பின்புறம் உள்ள ரஹ்மான் காலனி. அங்கு கேட்டால் போதும். ஜாஸ்மின் அந்த காகிதத்துடன் திரும்பி நடந்தான். ரஹ்மான் காலனி என்ற பெயரை கேட்டவுடன் அவன் மனதில் ஒரு அசௌகரியம் நிறைந்தது. அவனது கார் அந்த குறுகிய பாதைகளில் செல்ல முடியாது என்பது அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. அவன் காரை விட்டுவிட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் அங்கு பயணித்தான். ஆட்டோ ரிக்ஷா குடிசை பகுதியின் நுழைவாயிலில் நின்றது. முன்னோக்கி வழியில்லை. கழிவு நீரின் கடுமையான வாசனை அவன் மூக்கை துளைத்தது. குறுகிய பாதையில் இருபுறமும் ஒட்டிக்கொண்டு இருப்பது போல வீடுகள். குழந்தைகள் அழுக்கு நீரில் விளையாடிக் கொண்டிருந்தனர். சிலர் நம்பிக்கையற்ற கண்களுடன் அவனை உற்று பார்த்தனர். ஒவ்வொரு அடியிலும் தான் வாழும் உலகுக்கும் இந்த உலகுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அவனை வேதனைப்படுத்தியது. நிறைய தேடிய பிறகு ஜாஸ்மின் ஒரு சேறு படிந்த வீட்டின் முன் நின்றான். அது சஃபியாவின் வீடு. கதவை தட்ட ஆரம்பித்த ஜாஸ்மினின் கை ஒரு கணம் நிலைத்து நின்றது. உள்ளே இருந்து ஒரு பெண்ணின் இருமல் சத்தம் கேட்டது. அவன் தயங்கியபடி கதவை தட்டினான். கதவை திறந்தது சுமார் 12 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஃபாத்திமா. அவள் கண்களில் பசியின் களைப்பு தெளிவாக தெரிந்தது. அவள் அவனை சந்தேகத்துடன் பார்த்தாள். சஃபியா இங்குதானே வசிக்கிறார்? ஜாஸ்மின் மென்மையாக கேட்டான். உள்ளே இருந்து சஃபியாவின் குரல் கேட்டது. யார் அது ஃபாத்திமா? அவள் வெளியே வந்தவுடன் ஜாஸ்மினை பார்த்து ஒரு கணம் திகைத்து நின்றாள். அவள் முகத்தில் பயமும் கோபமும் ஒரு சேர பரவியது. நீ இங்கே எதற்கு வந்தாய்? இந்த இடத்தை உனக்கு யார் காட்டினார்கள்? அவள் குரல் நடுங்கியது. நேற்று கொடுத்த பணம் போதாதா? இன்னும் எங்களை துன்புறுத்தவா வந்திருக்கிறாய்? அவள் குரலை கேட்டு உடல்நலம் குன்றிய அவளது தாயும் உள்ளே இருந்து எட்டி பார்த்தாள். அவர்கள் கண்களிலும் பயமே இருந்தது. இல்லை, நான். ஜாஸ்மினுக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. வெளியே போ. உனது எந்த உதவியும் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கும் சுயமரியாதை உண்டு. சஃபியா கத்தினாள். அருகிலிருந்த சிலர் அவர்களின் பேச்சை கேட்டு எட்டி பார்க்க தொடங்கினர். ஜாஸ்மினுக்கு அவமானமாக உணர்ந்தான். பழைய ஜாஸ்மின் என்றால் அவன் அப்போதே அங்கிருந்து போயிருப்பான் அல்லது கோபப்பட்டிருப்பான். ஆனால் இது புதிய ஜாஸ்மின். அவன் அவர்கள் முன் கை கூப்பினான். மன்னிக்கவும், நான் உங்களை துன்புறுத்த வந்தவன் இல்லை. நேற்று இரவு என் தவறு எனக்கு புரிந்துவிட்டது. அதற்கு பரிகாரம் செய்யவே வந்தேன். என்னை நம்புங்கள். அவன் கண்களில் இருந்த நேர்மையையும் பரிதாபமான முகத்தையும் பார்த்து சஃபியாவின் கோபம் சற்று அடங்கியது. இருப்பினும் அவளுக்கு முழுமையாக நம்பிக்கை வரவில்லை. உன்னை போன்ற பணக்காரர்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்காக இருக்கலாம். எங்கள் வாழ்க்கையை வைத்து விளையாடாதே என்றாள். தயவு செய்து போய்விடு, சஃபியாவின் தாய் நடுங்கிய குரலில் சொன்னார். இல்லை, நான் இனி பழையவன் இல்லை. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உங்கள் தாயின் சிகிச்சை, இந்த குழந்தையின் படிப்பு, எல்லாவற்றுக்கும் நான் உதவ முடியும் என்றான் ஜாஸ்மின். அவர்களின் மௌனத்தை அவன் ஒரு சம்மதமாக எடுத்துக்கொண்டான். அடுத்த நாள் முதல் ஜாஸ்மின் தனது பரிகாரத்தை தொடங்கினான். முதலில் சஃபியாவின் தாயை நகரத்தின் சிறந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று ஒரு திறமையான மருத்துவரை பார்க்க வைத்தான். நுரையீரல் தொற்று இருப்பதாகவும் நல்ல சிகிச்சையும் ஓய்வும் தேவை என்றும் மருத்துவர் கூறினார். சிகிச்சைக்கு தேவையான முழு பணத்தையும் ஜாஸ்மின் செலுத்தினான். அவர்களின் கடன்களை அறிந்து மளிகை கடைக்காரருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள கடன்களை தீர்த்தான். ஃபாத்திமாவின் பள்ளிக்கு சென்று கட்டணத்தை செலுத்தினான். அவளுக்கு புதிய சீருடையும் புத்தகங்களும் வாங்கி கொடுத்தான். அவனது ஒவ்வொரு செயலையும் சஃபியாவும் அவளது தாயும் ஆச்சரியத்துடனும் நம்பிக்கையின்மையுடனும் பார்த்தனர். அவர்கள் அவனை தடுக்க முயன்றபோது, இது என் கடமை, என் தவறுகளுக்கு பரிகாரம் என்று சொல்லி ஜாஸ்மின் தவிர்த்தான். ஒரு நாள் சஃபியாவுடன் பேசும்போது அவளுக்கு தையல் நன்றாக தெரியும் என்பதை ஜாஸ்மின் அறிந்தான். ரஷீத் உயிருடன் இருந்தபோது வாங்கி கொடுத்த ஒரு பழைய தையல் இயந்திரம் அந்த அறையின் மூலையில் இருந்தது. மறுநாள் ஜாஸ்மின் ஒரு புதிய தையல் இயந்திரத்துடன் வந்தான். அதோடு சில துணிகளையும் நூல்களையும் கொண்டு வந்தான். இது எதற்கு? சஃபியா ஆச்சரியத்துடன் கேட்டாள். உனக்கு ஒரு வருமான வழி வேண்டாமா? மற்றவர்களை சார்ந்து வாழாமல் உன் காலில் நிற்க இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீ ஆடைகளை தைக்க ஆரம்பிக்கலாம். ஆர்டர்கள் கிடைக்க நான் உதவுகிறேன் என்றான் ஜாஸ்மின். சஃபியாவின் கண்கள் கலங்கின. முதல் முறையாக யாரோ தனக்காக உண்மையாக நினைப்பதாக அவளுக்கு உணர்ந்தாள். மெல்ல மெல்ல அவள் ஜாஸ்மினை நம்பத் தொடங்கினாள். ஜாஸ்மினின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவனது வீட்டில் பெரிய அதிர்வுகளை உருவாக்கியது. இரவு நேர வெளியே செல்வது நின்றது. நண்பர்களின் அழைப்புகளுக்கு பதில் சொல்வதை நிறுத்தினான். தினமும் 5 வேளை தொழ ஆரம்பித்தான். அவனது தாய் ஆமினாவின் மனதில் மகிழ்ச்சி பொங்கியது, ஆனால் அதை வெளிப்படுத்தவில்லை. மகனுக்கு கிடைத்த இந்த மாற்றம் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தாள். ஆனால் அவனது தந்தை அப்துல் கரீமுக்கு இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
ஒரு நாள் இரவு அவர் ஜாஸ்மினை பேச அழைத்தார். என்ன இது ஜாஸ்மின்? உன் நண்பர்கள் அழைக்கிறார்கள். வியாபாரத்தில் கவனம் செலுத்தாமல் இருப்பது ஏன்? எப்போதும் மசூதியிலும் பிரார்த்தனையிலும் இருந்தால் போதுமா? அப்பா, நான் இதுவரை வாழ்ந்தது தவறான பாதைகளில். இப்போது எனக்கு மன அமைதி கிடைத்திருக்கிறது என்று ஜாஸ்மின் அமைதியாக பதிலளித்தான். மன அமைதியா? ஏதோ ஒரு குடிசை பெண்ணை பின்தொடர்ந்து மன அமைதி கிடைக்கிறதா? அப்துல் கரீமின் குரல் உயர்ந்தது. அவருக்கு செய்திகள் எட்டியிருந்தன. குடும்பத்தின் மரியாதையை கெடுக்கவா வந்திருக்கிறாய்? மற்றவர்கள் என்ன பேசுவார்கள் என்று யோசித்தாயா? மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதல்ல, என் இறைவன் என்ன சொல்கிறான் என்பதே இப்போது எனக்கு பயம் என்று ஜாஸ்மின் கூறினான். முதல் முறையாக மகன் தன்னுடன் வாதிடுவதை கேட்டு அப்துல் கரீம் அதிர்ச்சியடைந்தார். கோபத்தில் எழுந்து சென்றார். பழைய உலகம் அவனை மீண்டும் அழைத்தாலும் ஜாஸ்மின் வழங்கவில்லை. ஆன்மீக பலத்தை தேடி அருகிலுள்ள மசூதியில் உள்ள உஸ்தாத் இப்ராஹிம் மௌலவியுடன் நெருக்கமானான். அவரது அமைதியான அறிவு நிறைந்த பேச்சு ஜாஸ்மினுக்கு பெரிய ஆறுதலை அளித்தது. தனது வாழ்க்கையில் நடந்தவற்றை அவன் உஸ்தாதிடம் திறந்து பேசினான். எல்லாம் கேட்ட பிறகு உஸ்தாத் புன்னகையுடன் சொன்னார், மகனே, இறைவன் மிகவும் விரும்புவது பாவ மன்னிப்பு கோரும் இதயமாகும். இந்த வார்த்தைகள் ஜாஸ்மினுக்கு மேலும் வலிமை அளித்தன. தனது பாதை சரியானது என்று அவன் உறுதியாக நம்பினான். சஃபியாவின் வாழ்க்கை மெல்ல மெல்ல மலர்ந்தது. புதிய தையல் இயந்திரத்தில் அவள் அருகிலுள்ள குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஆடைகள் தைத்து கொடுத்தாள். சிறிய வருமானம் கிடைக்கத் தொடங்கியவுடன் அவள் முகத்தில் தன்னம்பிக்கையின் பிரகாசம் தோன்றியது. ஆனால் கடந்த காலம் அவளை அவ்வளவு எளிதில் விடுவிக்க தயாராக இல்லை. ஒரு நாள் இடைத்தரகர் பாபு அவள் வீட்டு வாசலில் தோன்றினான். என்ன சஃபியா, பெரிய வேலையெல்லாம் செய்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். அந்த பணக்கார பையன் உன்னை ஏற்றுக்கொண்டானா என்று புச்சத்துடன் கேட்டான். நீ இங்கே எதற்கு வந்தாய்? தயவு செய்து போ என்று சஃபியா உறுதியாகச் சொன்னாள். அவ்வளவு சீக்கிரம் போகவில்லை. உன்னை பற்றி எனக்கு பல விஷயங்கள் தெரியும். அவை இந்த ஊர்க்காரர்களுக்கு தெரிந்தால் உனது இந்த நல்ல பெயர் முடிந்துவிடும். எனக்கு மாதா மாதம் ஒரு தொகை கொடு, இல்லையென்றால் என்று அவன் மிரட்டினான். சஃபியா பயந்து நடுங்கினாள். தான் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கும்போது பழைய சேற்றுக்குழியில் இழுக்க முயலும் அவனை நினைத்து வெறுப்பு ஏற்பட்டது. அவள் ஒன்றும் பேசாமல் நின்றபோது அவன் மீண்டும் வருவேன் என்று சொல்லி சென்றான். அன்று மாலை ஜாஸ்மின் வந்தபோது சஃபியாவின் வாடிய முகத்தை கண்டான். மறுநாள் ஜாஸ்மின் பாபுவை தேடிச் சென்றான். ஆனால் இந்த முறை கையில் பணமோ மிரட்டலோ இல்லை. ஒரு காவலருடன் சென்றான். ஒரு பெண்ணை மிரட்டி பணம் பறிக்க முயன்றால் உன்னை சிறையில் அடைப்பது எளிது. ஆனால் நான் அதை செய்யவில்லை. ஏனெனில் உன்னை போன்ற ஒருவரால் என் வாழ்க்கை மாறியது. இனி அந்த பெண்ணையோ அவள் குடும்பத்தையோ பார்க்க வந்துவிடாதே. மீறினால் சட்டம் அதன் வழியில் செல்லும் என்று ஜாஸ்மின் அமைதியாகவும் உறுதியாகவும் சொன்னான். காவலரின் முன்னிலையும் ஜாஸ்மினின் மாறிய மனநிலையும் பார்த்து பாபு பயந்து போனான். அவன் மன்னிப்பு கேட்டு வெளியேறினான். அன்றிலிருந்து அவன் அந்த காலனியின் அருகே கூட வரவில்லை. பணத்தாலோ அதிகாரத்தாலோ அல்ல, முதிர்ச்சியாலும் சட்டத்தாலும் பிரச்சினைகளை எதிர்கொள்ள கற்றதில் ஜாஸ்மினுக்கு மனநிறைவு ஏற்பட்டது. பாபுவின் தொந்தரவு நீங்கியதும் சஃபியா முழுமையாக தனது வேலையில் கவனம் செலுத்தினாள். அவளது தையலில் உள்ள நேர்த்தியும் சரியான நேரத்தில் விநியோகம் செய்வதும் காரணமாக மேலும் மேலும் ஆர்டர்கள் கிடைக்கத் தொடங்கின. ஒரு கட்டத்தில் அவளால் தனியாக முடிக்க முடியாத நிலை வந்தபோது காலனியில் கணவனால் கைவிடப்பட்ட மற்றொரு பெண்ணான நபீசாவை அவள் தன்னுடன் சேர்த்து கொண்டாள். படிப்படியாக அந்த ஒற்றை அறை வீடு ஒரு சிறிய தையல் யூனிட்டாக மாறியது. அங்கு மேலும் 2 பெண்களுக்கு சஃபியா வேலை வழங்கினாள். ஒரு காலத்தில் உதவி கேட்டு அலைந்தவள் இன்று மற்றவர்களுக்கு உதவி செய்பவளாக மாறினாள். காலனியில் உள்ளவர்கள் அவளை மரியாதையுடன் சஃபியாத்தா என்று அழைக்கத் தொடங்கினர். சஃபியாவின் இந்த வளர்ச்சியை ஜாசிம் பெருமையுடன் பார்த்தான். ஒரு சிறிய உதவி ஒரு நபரின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை அவன் நேரடியாக உணர்ந்தான். இந்த எண்ணம் அவனை ஒரு புதிய யோசனைக்கு இட்டு சென்றது. ஒரு நாள் அவன் தனது தந்தையின் அலுவலகத்திற்கு சென்றான். அப்பா, எனக்கு ஒரு விஷயம் பேச வேண்டும். அப்துல் கரீம் அவனை ஆர்வமின்றி பார்த்தார். நமது நிறுவனத்தின் லாபத்தில் ஒரு சிறிய பங்கை பயன்படுத்தி ஒரு தொண்டு நிறுவனத்தை தொடங்கினால் என்ன? சமூகத்தில் உள்ள ஏழைகளுக்கு உதவ, கல்வி, மருத்துவம், சுய வேலைவாய்ப்பு போன்றவற்றிற்கு. முதலில் அப்துல் கரீம் அதை புறக்கணித்தார். வியாபாரம் செய்வது லாபம் ஈட்டுவதற்கு, தர்மம் செய்வதற்கு அல்ல. அப்பா, நாம் சமூகத்திலிருந்துதான் எல்லாவற்றையும் பெறுகிறோம். அதில் ஒரு பகுதியை திருப்பிக் கொடுப்பது நமது கடமை. இது நமது நிறுவனத்தின் மதிப்பை உயர்த்தவே செய்யும் என்று ஜாசிம் விடாப்பிடியாக இருந்தான். மகனின் புதிய மனோபாவமும் வார்த்தைகளில் உள்ள உறுதியும் அப்துல் கரீமை சிந்திக்க வைத்தது. மகனின் தவறான பாதையில் வருந்தியிருந்த அவர் இந்த மாற்றத்தில் எங்கோ ஒரு பெருமை உணரத் தொடங்கினார்.
இறுதியாக மனமில்லாமல் அவர் ஒப்புக்கொண்டார். ஜாசிமின் தலைமையில் கரீம் அறக்கட்டளை செயல்படத் தொடங்கியது. ரஹ்மான் காலனியில்தான் அவர்களின் முதல் திட்டம் இருந்தது. அங்கு குழந்தைகளுக்கு டியூஷன் சென்டர், பெண்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி, காலனியை சுத்தப்படுத்துதல். ஜாசிம் இரவு பகலாக அதற்காக உழைத்தான். மாதங்கள் கடந்தன. ரஹ்மான் காலனியின் முகம் மாறியிருந்தது. அழுக்கு வாய்க்கால்கள் சுத்தம் செய்யப்பட்டு வீடுகளுக்கு புதிய பெயிண்ட் அடிக்கப்பட்டது. குழந்தைகள் மாலையில் டியூஷன் சென்டரில் ஒன்று கூடினர். ஒரு மாலை அறக்கட்டளையின் செயல்பாடுகளை மதிப்பிடுவதற்காக ஜாசிம் காலனிக்கு வந்தான். அங்கு தனது சிறிய தையல் யூனிட்டின் முன் நின்று மற்ற பெண்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்த சஃபியாவை அவன் பார்த்தான். அவளது முகத்தில் பழைய பயமோ உதவியற்ற தன்மையோ இல்லை. மாறாக தன்னம்பிக்கையும் திருப்தியும் நிறைந்திருந்தது. அவனை கண்டதும் அவள் அருகில் வந்தாள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்குமுஸ்ஸலாம் என்று ஜாசிம் புன்னகையுடன் பதிலளித்தான். அவர்களுக்கு இடையே ஒரு கணம் மௌனம் நிலவியது. அது அசௌகரியமான ஒன்றல்ல, பரஸ்பர மரியாதையும் புரிதலும் நிறைந்த மௌனமாக இருந்தது. எல்லாம் ஒரு கனவு போல தோன்றுகிறது என்று சஃபியா மெதுவாகச் சொன்னாள். அன்று இரவு உனது தலையீடு என் வாழ்க்கையை காப்பாற்றியது. ஜாசிம் வானத்தை பார்த்தான். இல்லை சஃபியா, என் வாழ்க்கையை காப்பாற்றியது நீ. பசியின் மதிப்பு என்ன, வருத்தத்தின் இன்பம் என்ன என்பதை எனக்கு கற்றுத்தந்தவள் நீ. அன்று இரவு நீ என் முன் வரவில்லை என்றால் ஒருவேளை நான் இப்போதும் அந்த இருளில்தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். அவர்களின் கண்கள் நன்றியுடன் நிறைந்தன. அவர்களுக்கு இடையே இருந்தது காதல் இல்லை, அதைவிட புனிதமான ஒரு பிணைப்பு. ஒரு இரவில் நடந்த சந்திப்பு இருவரின் வாழ்க்கையையும் காப்பாற்றியதற்கு மௌனமான நன்றியுணர்வு. ஜாசிம் அங்கிருந்து திரும்பி நடக்கும்போது அவனது மனது அமைதியாக இருந்தது. அல்லாஹ்வின் கருணை பல வடிவங்களில் வரலாம். சில நேரங்களில் வலியின் வடிவில், மற்ற சில நேரங்களில் பசியின் வடிவில். அந்த உணர்வு கொடுத்த ஒளியில் ஜாசிம் தனது புதிய வாழ்க்கையை நோக்கி தன்னம்பிக்கையுடன் நடந்து சென்றான்.